சிந்து ஹாஸ்பிட்டலில் கேண்டீன் ஆர்டருக்கான கிடச்சிச்சுன்னா அம்மன் கோவிலில் அடிப்பிரதட்சணை பண்ணுறதா வேண்டி இருக்கிறாங்க. அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக இங்கே அம்மன் கோவிலுக்கு வராங்க. அம்மன் கோவில் பிரகாரத்தை சுற்றி அடிப்பிரதட்சணமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேண்டுதலை நிறைவேற்றி முடிச்சிடுறாங்க. இப்போ அங்கே ஒரு சாமியார் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் சிந்துவை பார்த்துட்டு மா இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. உடனே சிந்து இருந்துட்டு என்ன சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருமா, நீ உன் புருஷன் கூட சேர்ந்து நீ சந்தோஷமா வாழ்வ. அதுக்கு முன்னாடி உன்னோட தாலிக்கு ஒரு கண்டா இருக்குது. அதை நீ தாண்டிட்டனா அப்புறம் உன்னையும் உன் புருஷனையும் யாராலையும் பிரிக்கவே முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த சாமியார் சொன்னாலும் சிந்துக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என்ன இந்த சாமியார் இப்படி சொல்கிறாரு? என்ன சாமி, டாக்டருக்கு ஏதாவது ஆபத்து வருமா சாமி சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா, எனக்கு என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. இதுதான் என்னால் சொல்ல முடியும் இப்போ அப்படின்னு அந்த சாமியார் சொல்கிறாங்க. உடனே சிந்து ஒரே பயத்தில் இருக்கிறாங்க. டாக்டர் உயிருக்கு ஏதாவது ஆபத்துன்னு சொல்கிறாரோ, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்து ஒரே குழப்பமாக இருந்துட்டு இருக்காங்க. உடனே இதை கண்டிப்பாக டாக்டர்கிட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு நேராக சிவா கிட்ட போகிறாங்க. அங்கே போயிட்டு டாக்டரே, நான் கோவிலுக்கு நேர்த்திக்கடன் முடிக்கிறதுக்காக போயிருந்தேன். அப்போ அங்கே ஒரு சாமியாரை பார்த்தேன் டாக்டரே. அங்கே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அதை கேட்டதுலேருந்து என் மனசே சரியில்லை அப்படின்ட்டு இங்கே சிந்து சொல்கிறாங்க. உடனே சிவா இருந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதாவது அவர் சொல்கிறத பார்த்தா உனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா உன் தாலிக்கு ஒரு கண்டம் இருக்குது. அதை தாண்டிட்டேன்னா நீ உன் புருஷனோட சந்தோஷமாக வாழ்வ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொன்னார் அப்படின்ட்டு இங்கே சிந்து சொல்லி அழுகுறாங்க. சிவா இருந்துட்டு அல்லாத சிந்து, எனக்கு ஒன்றும் ஆகாது. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா பார்த்துக்கிறதுக்கு நீ தானே இருக்கிற. அப்படி எனக்கு ஏதாவது ஆக விட்டுருவியா? அப்படி எதுவும் ஆகாது சிந்து அப்படின்ட்டு சிவா ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனால் சிந்து கேட்குற மாதிரி இல்லை டாக்டரே, எதுக்காக அப்படி சொன்னார்னு எனக்கு ஒன்றும் புரியலை. நீ என்னை விட்டு வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்குவியா? அதுக்காக அப்படி சொன்னாரா? அன்னபூர்ணியத்தை உனக்கும் ஸ்னேகாவுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவாங்களா? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆனால் உனக்கு எந்த இதுவும் வராமல் நான் பார்த்துக்குவேன். இருந்தாலும் இது எனக்கு மனசு போட்டு அப்படியும் குழப்பமாக இருக்குது. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சிந்து அழுதுட்டு இருக்காங்க. சிவா இருந்துட்டு அல்லாத சிந்து, சாமியார் சொல்லியிருக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் கேட்டிருக்க வேண்டியதானே, நீ இங்கே வந்து அழுதுகிட்டு இருக்க அப்படின்னாங்க. உடனே சிந்து இருந்துக்கிட்டு அவர் என்னால் இதை தான் சொல்ல முடியும், வேறு எதுவும் என்கிட்ட கேட்காதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நான் எப்படி அவர்கிட்ட கேட்க முடியும்? எனக்கு பயமாக இருக்குது டாக்டரே அப்படிங்கிறாங்க. சிவா இருந்துக்கிட்டு சிந்து பயப்படாத, எதுவும் நடக்காது எனக்கு அப்படின்ட்டு ஆறுதலாக சொல்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.